வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை அரசு விற்பனை செய்வதாக கூறி போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை செய்த நபர் போலீசார் கைது செய்து விசாரணை. புனித ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பண மோசடி. காரைக்கால் தனியார் டிராவல் உரிமையாளர் போலீசாரால் கைது. செவாலியே செல்லா நாயக்கர் பிறந்த நாள் அரசு சார்பில் கொண்டாட்டம். திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்ட பலர் மலர் தூவி மரியாதை. இனி விரிவான நிகழ்வுகள். காரைக்காலில் பார்வதீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தை அரசு விற்பனை செய்வதாக கூறி போலி ஆவணங்கள் தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்தன. இதனை அடுத்து மாவட்ட துணை ஆட்சித்தலைவர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்துவதாக போலியான அரசு விளம்பரத்தை தயார் செய்து போலியான டாக்குமெண்ட் உருவாக்கி இடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்காலை அடுத்த கீழ காசாக்குடி பகுதியை சேர்ந்த சிவராமன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து 20க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட தனியார் டிராவல் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் நைனா முகமது என்பவர் தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறியும் பல்வேறு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி ஏமாற்றி பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர் நைனா முகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்களிடம் உள்ள தங்களது பணத்தை மீட்டு தர வலியுறுத்தியும் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நைனா முகமதுவை கைது செய்து அவரிடமிருந்து 1,25,000 ரொக்கப்பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம்.ஏ. சுப்பிரமணியனின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி வெளியூரில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த டாக்டர் எம்.ஏ. சுப்பிரமணியனின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வெளியூர் பெருமாள் கோவில் திரு அன்னை கண் மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் எம்.ஏ. சுப்பிரமணியனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார். இதில் திமுக தொகுதி தலைவர் மணிகண்டன், கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் உயிர்த்துளி சமூக அமைப்பினர் சார்பில் ஏராளமானோர் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை கண் மருத்துவமனை நிறுவனர் பிரபாகரன், சுகந்தி பிரபாகரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வெளியூரை அடுத்த ஆச்சாரியபுரம் அன்பு நகரில் ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தனர். வெளியூர் ஆச்சாரியபுரம் அன்பு நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மின் அலங்காரத்தில் வல்லப விநாயகர் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் எஸ்.ஆர். முருகன், செந்தில்குமார், ராம், திருமலை, ராமச்சந்திரன், புருஷோத்தமன், ராமலிங்கம், மோகன், தாஸ், குமார் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மொரட்டாண்டி அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி நடைபெற்ற சுவாமி வீதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வானூர் வட்டம் மொரட்டாண்டி அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் கோவில் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மொரட்டாண்டி கிராம பெரியோர்களும் இளைஞர்களும் மகளிர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் காலந்தோட்டம் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். அரியாங்குப்பம் காலந்தோட்டம் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக அரியாங்குப்பம் மாவட்ட ஓபிசி தலைவரும் வரத கார்த்திகேயன் பட்டாசு கடை உரிமையாளருமான டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில்
செல்வ விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்து தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் மாவட்ட பாஜக தலைவர் சுகுமார் மற்றும் பாஜக அரியாங்குப்பம் மாவட்ட ஓபிசி பொதுச் செயலாளர் ராஜா, அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்த் மற்றும் சரஸ்வதி, மேகமுதா, மானசா உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட செவாலியே செல்லார் நாயக்கரின் பிறந்தநாள் விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செவாலியே செல்லார் நாயக்கரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை ஒட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 1000 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாட்ச் மற்றும் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநர் ஐஜி வீரராகு மற்றும் அவரது மனைவி பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கினர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்பட்டது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உழவர்கரை தொகுதி மூலகுளம் எம்ஜிஆர் நகர் நுழைவாயில் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவுக்கு அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநர் ஐஜி வீரராகு தலைமை தாங்கினார். ட்ரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து ஐஜி வீரராகு, பிரபாதேவி வீரராகு ஆகியோர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஐஜி வீரராகு ஆகியோர் ஆட்டோ ஓட்டுநர்கள் 1000 பேருக்கு வாட்ச் வழங்கினர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, சர்க்கரை ஆகியவற்றை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதை தொடர்ந்து அவரது ரசிகர்கள் மற்றும் அக்கட்சியினர் புதுச்சேரியில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். மேலும் கடந்த மாதம் கட்சி கொடியினை அறிமுகம் செய்து வைத்த நடிகர் விஜய் இந்த மாத இறுதியில் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டு அதற்கான அனுமதியை கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் அனுமதி கிடைப்பதில் நீண்ட இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் அதற்கான அனுமதி ஆணை பல்வேறு நிபந்தனைகளுடன் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையால் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவக்கிய விஜய் அதனை அங்கீகரிக்க வேண்டி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகாரம் செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் சதுக்கம் முன்பு புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அதனை கொண்டாடினர். மூலக்குளத்தை அடுத்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மூலக்குளத்தை அடுத்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா, சங்கத்தின் 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா 7ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி சிறப்பு கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது. மேலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் அங்கு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜையுடன் பிரசாத விநியோகமும் நடைபெற்றது. வருகிற புதன்கிழமை அன்று காலை 9 மணி அளவில் பூஜையுடன் புறப்பாடு செய்யப்பட்டு புதுச்சேரி கடலில் விநாயகர் சிலை கரைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை ஒட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐஸ்வர்யம் ஆயுள் சதீஷ், திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் மாணவர்களுக்கான 1ஆம் ஆண்டு தொடக்க விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25வது தொடக்க விழா 1ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டிசிஎஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் வணிக தலைவர், கார்ப்பரேட் டெக்னாலஜி அலுவலகம் சங்கரநாராயணன் விஸ்வநாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்வி குழும உறுப்பினர் ஸ்ரீ நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
கல்வி குழுமம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர்கண் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். கல்லூரியின் இயக்குநர் முனைவர் VSK வெங்கடாஜலபதி வரவேற்புரையில் கல்லூரியில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகள், உலகத்தர கட்டமைப்புடன் கூடிய ஆய்வக வசதிகள், சர்வதேச சான்றிதழ் படிப்புகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்து பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு டீன் முனைவர் வேல்முருகன், அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் நன்றி கூறினார். முழு எழுத்தறிவு பெற்ற நாடு மேலும் உயரும் என பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழறிஞர் கோ பாரதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. புரட்சி கவிஞரும் எழுத்தறிவும் என்ற தலைப்பிலான 70வது நிகழ்ச்சியான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர், நம் நாட்டில் எழுத்தறிவு பெருகிதால் தான் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும், முழு எழுத்தறிவு பெற்ற நாடு மேலும் உயரும் என்றும், பிச்சை புகினும் கற்க என்பதை மறவாமல் எழுத படிக்க தெரியாதவரை எழுத்தறிவு பெற்றவராக்குவது அனைவரின் கடமை என வலியுறுத்தினார். விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், பல்கலைக்கழக பாரதியார் இருக்கை இணைநிலை ஆய்வாளர் பிரபா, கலை முதியோர் இல்லம் கலைவாணி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டுரை வழங்கினர். செயலர் வள்ளி கிருஷ்ணகுமார், கலைமாமணிகள் டாக்டர் நமச்சிவாயம், ராசாராம், மீனாட்சி தேவி கணேஷ், தேன்மொழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற பாரதியார் பாடல் பாடும் போட்டியில் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த 35 மாணவர்கள் பங்கேற்று பாரதியார் பாடல்களை பாடினர். புதுவை இசைப்பள்ளி முதல்வர் கலைமாமணி சிவராமன், கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் பிரசன்னகுமாரி ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்று சிறந்த மாணவர்களை தேர்வு செய்தனர். அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் தலா 400 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற உலக எழுத்தறிவு நாள் கவியரங்கத்தில் பாவேந்தரின் கவிதை வரியான நூலை படி என்ற தலைப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 32 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் சத்தியமூர்த்தி ஒருங்கிணைப்பு பணியாற்றினர். விழாவில் மாணிக்கம், சரஸ்வதி வைத்தியநாதன், விசாலாட்சி, ராஜேஷ், ஈஸ்வரி தேவி, சஞ்சனா, நித்யஸ்ரீ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக பாவலர் மதன் வரவேற்று பேச, நிறைவாக பாவலர் ராஜஸ்ரீ மகேஷ் நன்றி கூறினார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை ஒட்டி உழவர்கரை தொகுதி பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, புடவை, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, அரிசி, கோதுமை, சர்க்கரை, மைதா உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளையும், தையல் மிஷின் மற்றும் தள்ளுபடிகளையும் வழங்கினார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சாரம் அபயத்திடலில் வைக்கப்பட்டுள்ள விநாயகருக்கு அனைத்துலக முதலியார் சங்கத்தினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி சாரம் அபயத்திடலில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு அனைத்துலக முதலியார் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை தலைமையில் தீபாராதனை காட்டி விநாயகரை வழிபட்டு விருந்தினர்களை கௌரவித்து அதனைத் தொடர்ந்து விழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை, மதிவாணன், தியாகு, சிவகுமார், தணிகைவேல் என்ற குமார், ஆறுமுகம் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை ஒட்டி காரைக்காலில் பல்வேறு இடங்களில் அமைச்சரின் ஆதரவாளர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாள் விழாவை ஒட்டி காரைக்கால் வந்திருந்த அமைச்சரை வரவேற்று அவரது ஆதரவாளர்கள் அவரது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். காரைக்கால் ஊழியப்பத்து பகுதியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலகுரு ஏற்பாட்டில் அங்குள்ள சித்தர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வடக்கு வாஞ்சூர் அரசு ஆரம்ப பள்ளியில் பாஜக மாவட்ட இளைஞரணி செயலாளர் பொடிலன் மாணவர்களுக்கு நோட்டு, பேனா போன்றவற்றை வழங்கினார். திருப்பட்டினம் பகுதியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில்
திருப்பட்டினம் பாஜக பிரமுகர் கபிலன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு புடவை மற்றும் அரிசி வழங்கப்பட்டது. அதேபோல் எடத்திரு பகுதியில் ராஜா ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. அன்பு நகரில் பாஜக ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கீழகாசாக்குடியில் தியாகி வள்ளியம்மை நகர் பகுதியில் பாஜக ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் ஷகிலா ரமேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். அப்போது அமைச்சருக்கு தாமரை மலர்களால் வடிவமைக்கப்பட்ட மாலை அவரது ஆதரவாளர்களால் அணிவிக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.